ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ரேவதி பேசுகிறேன். இன்றைக்கி ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கீங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த டவுட்டில் இருக்கும். ஸோ உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. ஸோ என்னோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னோட 2 குழந்தைங்களுக்கு நான் எந்த மாதிரி கோல்டு சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த டவுட் உங்களுக்கு இருந்திருக்குங்க. ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்குறீங்க, ஸோ நான் கோல்டு காயின் வாங்கினா எனக்கு லாபமா, இல்லை நான் கோல்டு ஜுவல்லரி வாங்கினா எனக்கு நஷ்டமா, இதுலயே எதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்துட்டு கோல்டு காயின் வர்சஸ் கோல்டு ஜுவல்லரி எதுல இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை நீங்க எண்டு வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் கட்டா ஒரு ஐடியா கிடைக்குங்க. ஸோ கண்டிப்பா உங்க வீட்லயும் பெண் குழந்தைங்க இருக்காங்க, நீ அவங்களுக்காக வந்து தங்கத்தை சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இத்தனை நாளா வரைக்கும் நம்ம ஒரு ஆசைக்காக நாங்க வாங்கி வச்சிருப்போம். நான் எது சொல்றேன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்றீங்க. ஏன்னா கோல்டோட ரேட் அப்ப நமக்கு ஓரளவுக்கு கம்மியா தான் இருந்தது. ஒரு ஆசைக்காக நம்ம கோல்டு வாங்கணும். மோஸ்ட்லி வந்து நம்மள மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் கோல்டு சேர்த்துறதுக்கே வந்துட்டு ஒரு எமர்ஜென்சிக்கு அதை வித்து பணமாக்கலாம், அந்த மாதிரி ஒரு மெயின் டீமோட தான் நம்ம கோல்டு சேவிங்ஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இன்னொரு பீப்புள்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய குழந்தைங்களுக்காக அவங்களுடைய மேரேஜா இருந்தாலும் சரி, இல்லை அவங்களுடைய படிப்பு செலவுக்கு நம்ம இப்போ வந்து கொஞ்சத்தை பணத்தை சேவிங்ஸ் பண்ணலாம், அது கோல்டுல சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குல்லைங்களா. ஸோ அதனாலதான் சொல்றேன், நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸா இருந்தா நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு லாபம், இல்லை உங்களுடைய குழந்தைங்களுடைய எதிர்காலத்துக்கு இல்லை அவங்களுடைய கல்யாணத்துக்காக நீங்க கோல்டு சேவிங்ஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எது வந்துட்டு லாபம் தரக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு ஐடியா தான் இன்னைக்கு இந்த வீடியோல இருக்கு. ஸோ இப்போ கோல்டு ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கும்போது 22 கேரட் 1 கிராம் வந்துட்டு 11,960 ரூபாய், சரிங்களா. ஸோ 24 கேரட் 1 கிராம் நமக்கு 13,057 ரூபாய்க்கு கடைகள்ல விற்பனை ஆயிட்டு இருக்குங்க. ஸோ கோல்டு நீ மட்டும் தான் வந்துட்டு விலை ஏறிட்டே போவையா, ஸோ நானும் வந்துட்டு ராக்கெட் வேகத்துல ஏற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னையோட 1 கிராம் சில்வரோட ரேட் வந்து 196 ரூபாய்க்கு வந்து நிக்குதுங்க. ஸோ எனக்கு கேட்கவே ரொம்பவே பயமா இருக்குங்க. போன வருஷம் நான் வந்துட்டு ஒரு கொலுசு எடுத்தேன், எனக்கு அப்ராக்சிமேட்டா வந்துட்டு ஒரு 90 ரூபாய் 80 ரூபாய் கிட்ட 1 கிராம் இருந்ததா எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ இன்னைக்கு அப்படியே டபுள் ஆயிடுச்சுங்க. ஸோ இன்னமும் வந்துட்டு அடுத்த ஒரு வருஷத்துல என்ன மாதிரி இருக்கும் நமக்கு கேட்கவே பயமா இருக்கு இல்லைங்களா, கேட்கறத விட நினைக்கவே பயமா இருக்கு. ஸோ நான் அதனாலதான் சொல்றேன், நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்டா வந்துட்டு டிசைட் பண்ணிட்டு அப்புறம் உங்களுடைய கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு கோல்டு சேவிங்ஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 4 விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ பிஎஸ்ஐ, சரிங்களா. ஸோ நம்ம கோல்டு காயினா எடுத்தாலும் சரி, இல்லை நீங்க கோல்டு ஜுவல்லரி எடுத்தாலும் சரிங்க, இந்த பிஎஸ்ஐ ஹால்மார்க் நம்ம ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், சரிங்களா. ஸோ அது இருக்கான்னு செக் பண்ணிட்டு நம்ம வாங்கணுங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா மேக்கிங் சார்ஜ் தாங்க. ஸோ நமக்கு கோல்டு காயினுக்கா இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு வந்துட்டு நம்ம ஜுவல்லா எடுக்கிறோம்னாலும் சரி, இந்த மேக்கிங் சார்ஜை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு எதுல ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளியர் கட்ட ஐடியாவுக்கு வர முடியும். அதே மாதிரி தாங்க வேஸ்டேஜ், அதே மாதிரி ரீசேல். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு சேவிங்ஸ் பர்பஸ்க்காக பண்றோம் அப்படின்னாலும் நம்ம ரீசேல் பத்தி தெரிஞ்சுக்கணும், இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக பண்றோம் அப்படின்னாலும் இந்த ரீசேல் வேல்யூ எவ்வளவா இருக்கும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. ஸோ வீடியோல இதை பத்தி ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருக்கேன். அப்புறம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்கலாங்க. ஒரு 4 கிராம் நீங்க ஒரு கோல்டு காயின் எடுக்கிறீங்க, இல்ல ஒரு 4 கிராமுக்கு நீங்க ஒரு கோல்டு ஜுவல்லரியா எடுக்க போறீங்க. ஸோ இந்த ரெண்டுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ், என்ன மாதிரி மேக்கிங் சார்ஜ், என்ன மாதிரி வேஸ்டேஜ், ரீசேல் வேல்யூ நமக்கு எப்படி கிடைக்கும், அதெல்லாமே இன்னைக்கு ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம், சரிங்களா. ஸோ இன்னையோட கோல்டு ரேட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க 11,960 ரூபாய் இல்லைங்களா. ஸோ ஒரு 4 கிராம்ல நீங்க கோல்டு காயின் எடுக்க இன்னைக்கு கடைக்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டு காயினுக்கு மட்டும் நான் ரேட் சொல்லியிருக்கேன், சரிங்களா. 47,840 ரூபாய். இந்த 4 கிராம் நீங்க காயின் எடுக்கிறதுக்கு மட்டும் உண்டான பணம் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் என்னன்னா மேக்கிங் சார்ஜ் இல்லைங்களா. ஸோ கோல்டு காயினா எடுக்கும் பட்சத்துல நமக்கு மேக்சிமம் வந்துட்டு 3% வரைக்கும் நமக்கு மேக்கிங் சார்ஜ் போடுவாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு நான் எடுக்கிற வரைக்கும், நான் எந்த கடையில் எடுக்கிறேன் அந்த கடையில மோஸ்ட்லி வந்துட்டு 2% தான் வந்துட்டு கோல்டு காயினுக்கு வந்துட்டு மேக்கிங் சார்ஜ் போடுறாங்க. ஸோ அதை டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த அமௌண்ட் வந்து 2% வந்து மேக்கிங் சார்ஜ் பண்ணும்போது நமக்கு 957 ரூபாய் இல்லைங்களா. ஸோ மேக்கிங் சார்ஜ் பொறுத்த வரைக்கும் கோல்டு காயினுக்கு மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம மேக்கிங் சார்ஜ் இல்லாம வாங்கக்கூடிய மாதிரியும் நம்ம பார்த்துக்கலாம். அது எப்பன்னா நீங்க வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல, அதாவது ஒரு தீபாவளி இல்லைன்னா பொங்கல் அப்படி இல்லைன்னா அக்ஷய திருதி இந்த மாதிரி டைம்ல நீங்க போய் கோல்டு காயின் எடுக்கிற பட்சத்துல உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து பெரிய பெரிய கடையில வந்துட்டு மேக்கிங் சார்ஜ் இல்லாம ஆஃபர் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க கோல்டு காயின் எடுக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு இந்த பணத்தை சேவ் பண்ணலாம், சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஜிஎஸ்டி
பாருங்க. ஸோ உங்களுடைய இந்த 4 கிராம் கோல்டு காயினுக்கான அமௌண்ட் பிளஸ் இந்த 4 கிராமுக்கான உங்களுடைய மேக்கிங் சார்ஜ் 2%. உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் இருக்காது இல்லைங்களா. ஸோ கோல்டு காயினை எடுக்கும்போது உங்களுக்கு வேஸ்டேஜ் போட மாட்டாங்க. ஏன்னா கோல்டு காயினுக்கு மோஸ்ட்லி வேஸ்டேஜ் அமௌண்ட் போட மாட்டாங்க, எங்கேயும் வேஸ்டேஜ் வராது சரிங்களா. ஸோ ஜிஎஸ்டி உங்களுக்கு 3% போடும்போது 1464 ரூபாய் வருது இல்லைங்களா. ஸோ ஓவராலா நீங்க ஒரு 4 கிராம் கோல்டு காயின் இன்னைக்கு எடுக்க போறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்துட்டு 50,261 ரூபாய் தேவைப்படுதுங்க. ஸோ இதுல உங்களுக்கு கோல்டு காயின்ல எடுக்கும் பட்சத்துல உங்களுக்கு மேக்கிங் சார்ஜ் வந்து ரொம்ப ரொம்ப லெஸ் தான் சரிங்களா. அதே மாதிரி உங்களுக்கு வேஸ்டேஜ் நோ வேஸ்டேஜ் இல்லைங்களா. ஸோ வேஸ்டேஜ் இல்லாமலும் நீங்க எடுத்துக்க முடியும். அது இல்லாம உங்களுடைய ரீசேல் வேல்யூ பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. இப்போ நீங்க ஒரு கோல்டு காயின் எடுக்க போறீங்க அப்படின்னா நீங்க இன்னைக்கு வந்து என்ன ரேட்டுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11,960 ரூபாய்க்கு இன்னைக்கு நீங்க 1 கிராம் எடுக்கிறீங்கன்னா நீங்க அதை ஒரு வருஷம் கழிச்சு நீங்க விற்க போறீங்க அப்படின்னா அன்னைக்கு என்ன கோல்டு ரேட் 1 கிராம் இருக்கோ அந்த ரேட்டுக்கு அப்படியே எடுத்துக்குவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பிடித்தமும் பண்ண மாட்டாங்க சரிங்களா. அதே நீங்க வந்து கோல்டு ஜுவல்லரே எடுக்கும் போது உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ கோல்டு காயினை எடுக்கும் பட்சத்துல நமக்கு மேக்கிங் சார்ஜ் கம்மியா தான் இருக்கும், வேஸ்டேஜ் நமக்கு இல்ல. சோ ரீசேல் வேல்யூ நாம நினைச்ச மாதிரி பர்ஃபெக்ட்டா இருக்கும். சோ கோல்டு காயினை பத்தி நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா. ஸோ நீங்க இன்னொரு விஷயம் உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்றேன். நீங்க ஒரு கோல்டு சீட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க ஒவ்வொரு மாசமும் நீங்க அமௌண்ட்டை பே பண்ணிட்டு வருவீங்க. ஸோ அதுக்கு உண்டான கிராமேஜ்ல உங்களுக்கு ஆட் பண்ணிட்டு வருவாங்க. 11 மாசம் கழிச்சு நீங்க அந்த எவ்வளவு கிராம் உங்களுக்கு ஆட் ஆயிருக்கும் அதுக்கு நீங்க கோல்டு ஜுவல்லரியா எடுக்கும் போது உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா 18% வரைக்குமே நமக்கு வந்துட்டு செய்கூலி சேதாரம் இல்லாம கோல்டு ஜுவல்லரியா எடுக்க முடியும். ஸோ அதை நீங்க ஒரு யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ நீங்க வந்து இல்லப்பா நான் கோல்டு காயினால எடுக்க மாட்டேன், குழந்தைக்கு இப்போ ஒரு 15, 17, 18 இந்த மாதிரி வயசு ஆயிடுச்சுப்பா, ஸோ இப்போ இருந்தே நான் ஒரு கோல்டு ஜுவல்லரே எடுக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஓவராலா உங்க கையில இருக்க மொத்த பணத்தையும் கொண்டு போய் கோல்டு ஜுவல்லரியில நீங்க இன்வெஸ்ட் பண்ணாம நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்ப இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கோல்டு சீட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்க நகையா எடுக்கும் போது 18% வரைக்குமே உங்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாம நீங்க உங்களுடைய ஜுவல்ல எடுத்துக்கலாம். இது ஒரு சூப்பரான பிளஸ் பாயிண்ட் சரிங்களா. அடுத்து சரி இப்ப வாப்பா கோல்டு காயினை பத்தி பார்த்துட்டோம். இப்ப அடுத்து கோல்டு ஜுவல்லரியை பத்தி பார்க்கலாங்களா. ஸோ கோல்டு ஜுவல்லரி அதே ஒரு 4 கிராம் இன்னைக்கு நீங்க போய் ஒரு கோல்டு ஜுவல்லரி எடுக்கிறீங்கன்னா ஸோ 4 கிராமுக்கான ரேட் போட்டிருக்கேன் 47,840 ரூபாய் சரிங்களா. ஸோ நீங்க மேக்கிங் சார்ஜ் இப்போ ஒரு ஜுவல்லரி எடுக்கிறீங்க, அதாவது நீங்க ஒரு செயின் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு ரிங் எடுக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது உங்களுடைய டிபெண்ட்ஸ் அப்பா நீங்க ஒரு ஜுவல் எடுக்கிறீங்க அப்படின்னா மேக்கிங் சார்ஜ் மோஸ்ட்லி உங்களுக்கு வந்துட்டு மேக்கிங் சார்ஜ் வந்து 5 to 25% வரைக்குமே உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா கடைகள்லயும் வந்துட்டு மேக்கிங் சார்ஜ் இருக்கு இல்லைங்களா. ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டா நான் வந்து 12% வந்து இன்னைக்கு போட்டிருக்கேன். ஸோ நீங்க ஒரு 12% போட்டு உங்களுடைய மேக்கிங் சார்ஜ் இருக்கும் பட்சத்துல பாருங்க 5,741 ரூபாய் சரிங்களா. ஸோ வேஸ்டேஜ் நீங்க வந்து ஒரு ரிங் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ரிங்கா இருந்தாலும் சரிங்களா, ஒரு பேங்கிள் எடுக்கிறீங்க, இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் சரி அதனுடைய வேலைப்பாடுகளை டிஃபர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து மேக்கிங் சார்ஜும் போடுவாங்க, உங்களுடைய வேஸ்டேஜும் போடுவாங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு ஒரு மேக்கிங் சார்ஜ்னா ஒரு ரிங்கு செய்யறதுன்னா ஒருத்தர் மட்டும் செய்ய மாட்டாங்க இல்லைங்களா. ஸோ அந்த ரிங்கை வந்துட்டு பாலிஷ் போடுறதுக்கு ஒருத்தர், அதை வந்து கட் பண்றதுக்கு ஒருத்தர், அதை வந்துட்டு ஷைனிங் பண்றதுக்கு ஒருத்தர், அதாவது வடிவமைப்பு கொடுக்கறதுக்கு ஒருத்தர், இந்த மாதிரி நிறைய பேர் அந்த ரிங் செய்யறதுக்கு இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம மேக்கிங் சார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டா கொடுக்குறோம். ஸோ நீங்க எடுக்கக்கூடிய ஜுவல்ல டிபெண்ட் பண்ணி தான் அதோட டிசைனை டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு மேக்கிங் சார்ஜும் வரும், நம்மளுடைய வேஸ்டேஜ் வரும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து வேஸ்டேஜ் வந்து நான் ஒரு குறிப்பிட்ட மோஸ்ட்லி வந்து எல்லா கடைகளில் வந்து 2 to 10% வரைக்கும் நமக்கு வேஸ்டேஜ் இருக்கும் நம்மளுடைய நகையை பொறுத்து. ஸோ நான் வந்துட்டு நீங்க 5% போட்டு வேஸ்டேஜ் போட்டிருக்கீங்க. ஸோ 2,392 ரூபாய் ஆகுது இல்லைங்களா. ஸோ நமக்கு டோட்டலா வந்துட்டு வித்தவுட் ஜிஎஸ்டியோட போட்டிருக்கீங்க 55,973 ரூபாங்க. ஸோ இது வந்து ஓவராலா நம்மளுடைய நகைக்குண்டான அமௌண்ட்டு மேக்கிங் சார்ஜ் பிளஸ் வேஸ்டேஜோட சேர்த்து போட்டிருக்கேன். இப்போ இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம 3% ஜிஎஸ்டி போடும்போது நமக்கு 1,679 ரூபாய் ஆகுது இல்லைங்களா. ஸோ ஓவராலா டோட்டல் பாருங்க, நீங்க ஒரு 4 கிராம்ல வந்துட்டு ஒரு ஜுவல் எடுக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 57,652 ரூபாங்க. ஸோ கிட்டத்தட்ட பாருங்க நீங்க கோல்டு காயின் இன்னைக்கு எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 50,261 ரூபாய் தான். அதே நீங்க கோல்டு ஜுவல்லரே எடுக்கும் பட்சத்துல உங்களுக்கு 57,652 ரூபாய்.
ரூபாய். ஸோ டிஃப்ரென்ஸ் மட்டும் பாருங்க, நமக்கு 7,391 ரூபாய் ஆகுதுங்க. ஸோ நீங்க ஜுவல்லரியா எடுக்கும்போது உங்களுடைய ரேட் மட்டும் அதிகமாகுது. ஸோ பாருங்க. ஸோ இது ஒரு நல்ல, இது என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து நான் கோல்டு காயினா எடுக்கிறேன். ஸோ ஃபியூச்சர்ல அதை போய் நான் வந்து ரீசேல் பண்ணி ஜுவல்லா தான் எடுக்க போறேன். ஸோ நான் இப்பயே ஜுவல்லா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அப்படி இல்லைங்க. ஏன்னா வந்துட்டு இப்பதான் குழந்தைங்களுக்கு ஒரு 10 வயசோ இல்லை 12 வயசோ ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்பயே நம்ம அவங்களுக்கு எந்த ஒரு அளவுப்படி ஒரு ரிங் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பேங்க்ல எடுக்கிறதா இருந்தாலும் சரி, எந்த மாதிரி நம்மளால எடுக்க முடியும், இல்லை ஃபியூச்சர்லாம் இன்னமும் சூப்பரான நமக்கு டிசைன்ஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ நம்ம இப்பயே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஜுவல் எடுக்கும் போது அது வந்து ஃபியூச்சர்ல அவங்களுக்கு பிடிக்காம கூட போயிடும். ஸோ என்னோட குழந்தைங்களுக்கு நான் வந்துட்டு கோல்டு காயினா தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுவும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுடைய மேரேஜுக்காக நீங்க வந்து கோல்டு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க கண்ணை மூடிட்டு வந்து கோல்டு காயினுக்கு நீங்க யோசனை பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதில் தான் நமக்கு ப்ராஃபிட்டபிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. நீங்க வந்து ஒரு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்றீங்க, குழந்தைங்களுக்கு கல்விக்காக, அதாவது எஜுகேஷனுக்காக நான் சேவிங்ஸ் பண்ணணும், இல்லை என்னோட ஃபியூச்சருக்காக நான் ஒரு ரிட்டைர்மெண்ட்டுக்காக சேவிங்ஸ் பண்றேன் அப்படின்னாலும் நீங்க கோல்டு காயினுக்கு போயிடலாம். இல்ல குழந்தைங்களுக்கு ஏஜ் வந்துருச்சு, அவங்களுடைய கல்யாண வயசு வந்துருச்சுன்னா நீங்க டைரக்டா கோல்டு ஜுவல்லரிக்கு போயிடலாம். அது இல்லாம நீங்க ஜுவல்லரியா தான் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கோல்டு சீட்டு மூலியமா போயிடலாங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளான, உங்களுக்கு 12%, அதாவது 18% வரைக்குமே உங்களுக்கு வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் இல்லாம நீங்க எடுக்க முடியும். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல கோல்டு காயின் பிளஸ் கோல்டு ஜுவல்லரியை பத்தி ஒரு சூப்பரான ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.